வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். அனைவரும் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் பொரி நிறைய மீதி இருக்கும். என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பொரி தோசை, பொரி அவல் என்னென்னமோ பண்ணியிருப்போம். புதுசாக இன்றைக்கி பொரியில் ஒரு அல்வா செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். 1.5 கப்பு பொரி எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப்பு வெல்லம், தேவையான அளவு முந்திரி, 3லேருந்து 4 ஸ்பூன் நெய், ஒரு 3 ஏலக்காய். முதல்ல என்ன செய்கிறோம், வானல் ஒரு கிண்ணத்தை வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை அதில் சேர்த்து கரைய வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், எதுவும் பாகெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி இதை எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கிடையில் பொரியை ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியை ஊற்றி இந்த பொரியை அதில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஊறினா போதும். இது ஒரு நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். வெல்லம் கரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். வெல்லம் கரைஞ்ச உடனே இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும், எடுத்து வச்சிடலாம். பொரி நல்லா ஊறிடுச்சு. பொரி இப்போ புழிஞ்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஸ்ட்ரெயினரில் ஃபில்டர் பண்ணிவிட்டு பொரியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட 2 ஏலக்காயை சேர்த்து அரைச்சிடும். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வானலில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் திராட்சை கூட போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான அல்வா இது. யார் வேணாலும் செய்யலாம். எந்த பதமும் தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொரி வேஸ்ட் ஆகாமல் ஏதாவது செஞ்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்னால எல்லோரும் ரொம்ப பிரியமாக சாப்பிட்ற விஷயம். அதுவும் பொரியில் ஒரு ஸ்வீட்டுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முந்திரி செவந்துருச்சு. இந்த அரைச்ச பொரியை அரைச்சி கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப அடி பிடிக்குமோ இல்லை பக்குவம் எப்படி வருமோன்னெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. கொஞ்சம் நேரம் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக எரியிடும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யும் அதிகமாக செலவாகாது.
பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்காதுன்றதுனால நெய் ரொம்ப குறைச்சலாக தான் தேவைப்படும். தேவைப்பட்டதுன்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம். இல்லைன்னா இந்த நெய்யே ரொம்ப போதுமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஸ்வீட் இது. இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். மணலில் ஒட்டாமல் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இறக்கும்போது இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் டைம் ஆகாது, இன்னுமே கொஞ்சம் இறுகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது. எப்படி இலையிலேயே விட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக இன்னும் நல்ல இறுகி நல்ல அல்வா பதத்தில் அருமையாக இருக்கும். ஆறினவுடனே உங்களுக்கு நான் மறுபடியும் காட்டுறேன். இதை இங்கே பாருங்கள், ஆறினவுடனே எப்படி இலையிலேயே ஒட்டாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இல்லை? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.